இன்றைய தேசிய செய்திகள். புதிய நாடாளுமன்ற கட்டிடம் திறப்பு விழா. புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். செய்திகள் வழங்கியது தி ஹிந்து. மணிப்பூர் வன்முறை. மணிப்பூரில் தொடர்ந்து வன்முறை நீடித்து வருகிறது. அமைதி காக்க மத்திய அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. செய்திகள் வழங்கியது என்டிடிவி. ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம். ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது. பல்வேறு பொருட்கள் மீதான வரி விகிதம் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது. செய்திகள் வழங்கியது தினமலர். அமலாக்கத்துறை சோதனை. தமிழகத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. செய்திகள் வழங்கியது விகடன். ரயில் விபத்து. ஒடிசாவில் நடந்த ரயில் விபத்தில் பலர் உயிரிழந்தனர். மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. செய்திகள் வழங்கியது தி ஹிந்து. பருவமழை முன்னெச்சரிக்கை. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் பல்வேறு மாநிலங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. செய்திகள் வழங்கியது என்டிடிவி. பெட்ரோல் டீசல் விலை. பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் மாற்றம் இல்லை. விலை தொடர்ந்து ஒரே மாதிரியாக நீடிக்கிறது. செய்திகள் வழங்கியது தினமலர். தங்கம் விலை உயர்வு. தங்கம் விலை இன்று உயர்ந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 5800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. செய்திகள் வழங்கியது விகடன். புதிய கல்விக் கொள்கை. புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவது குறித்து மத்திய அரசு தீவிரமாக பரிசீலித்து வருகிறது. செய்திகள் வழங்கியது தி ஹிந்து. நீட் தேர்வு ரத்து. நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரி தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. செய்திகள் வழங்கியது என்டிடிவி. விவசாய கடன் தள்ளுபடி. விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்ய மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. செய்திகள் வழங்கியது தினமலர். வேலைவாய்ப்பு முகாம். தமிழகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டனர். செய்திகள் வழங்கியது விகடன். மின்சார கட்டண உயர்வு. தமிழகத்தில் மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. புதிய கட்டணங்கள் இன்று முதல் அமலுக்கு வருகின்றன. செய்திகள் வழங்கியது தி ஹிந்து. காவிரி நீர் பங்கீடு. காவிரி நீர் பங்கீடு தொடர்பாக தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. செய்திகள் வழங்கியது என்டிடிவி. பள்ளிகள் திறப்பு. கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று திறக்கப்படுகின்றன. மாணவர்கள் உற்சாகமாக பள்ளிக்கு சென்றனர். செய்திகள் வழங்கியது தினமலர். இதுபோல தினசரி செய்திகள் தெரிந்து கொள்ள லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மற்றும் காமெண்ட் செய்யுங்கள்.